வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். நியூ சிலபஸ்லேருந்து 8th தமிழ் இயல் 2 வினைமுற்று இந்த பாடத்திலிருந்து லைன் பை லைனாக மொத்தமாக 20 வினாக்கள் எடுத்துருக்குறோம். வினாக்கள் அத்தனையுமே ஒவ்வொன்றும் பார்த்து எடுத்துருக்குங்க. ஸோ வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோக்குள்ள நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1வது கொஸ்டின், ஒன்றன் செயலை குறிக்கும் சொல் டேஷ் எனப்படும். ஆன்சர் வினைச்சொல். வினைச்சொல்னா என்னங்க? வினைச்சொல் என்பது ஒரு வாக்கியத்தில் உள்ள செயலை, செயல்னா ஆங்கிலத்தில் என்னங்க? ஆக்ஷன். நிகழ்வை, நிகழ்வுனா ஆங்கிலத்தில் ஈவெண்ட், அல்லது நிலையை, நிலைனா என்னங்க? ஸ்டேட், வெளிப்படுத்தும் ஒரு சொல் ஆகும். அதாவது வினைச்சொல் என்பது ஒரு வாக்கியத்தில் உள்ள செயலையோ நிகழ்வையோ அல்லது நிலையையோ வெளிப்படுத்தும் ஒரு சொல் ஆகும். எடுத்துக்காட்டு பாருங்க. கண்ணன் ஓடினான் என்ற வாக்கியத்தில் ஓடினான் என்பது வினைச்சொல். ஏன் ஓடினான் என்பது வினைச்சொல்னா ஒரு வினையை குறிக்கும் சொல். வினைனா என்னங்க? ஒரு செயல், ஒரு செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல் எனப்படும். இது கண்ணன் ஓடும் செயலை சுட்டுகிறது. 1வது கொஸ்டின் பாருங்க. ஒன்றன் செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல் எனப்படும். 2வது கொஸ்டின், வியங்கோல் வினைமுற்றுக்கு எடுத்துக்காட்டு தருக. ஆன்சர் இவை அனைத்தும். வியங்கோல் வினைமுற்றுனா என்னங்க? வியங்கோல் வினைமுற்று என்பது தமிழ் இலக்கணத்தில் ஏவல் அல்லது கட்டளையை விடவும், வாழ்த்துதல், வைதல், வேண்டல், விதித்தல் போன்ற செயல்களை குறிக்கும் ஒரு வினைமுற்று ஆகும். 2வது கொஸ்டின் பாருங்க. வியங்கோல் வினைமுற்றுக்கு எடுத்துக்காட்டு வாழ்க, ஒழிக, வாழியர். அப்போ ஆன்சர் இவை அனைத்தும் என்பது சரியான பதில். 3வது கொஸ்டின், பொருள் முற்று பெற்ற வினை சொற்களை டேஷ் அல்லது டேஷ் என்பர். ஆன்சர் ஏ, சி இரண்டும் சரி. பொருள் முற்று பெற்ற வினை சொற்களை டேஷ் அல்லது டேஷ் என்பர். ஆன்சர் முற்று வினை, வினை முற்று என்பர். அப்போ ஆன்சர் ஏ, சி இரண்டும் சரி. 4வது கொஸ்டின், வினைமுற்று எந்தெந்த பால்களில் வரும்? ஆன்சர் 5 பால்களிலும் வரும். வினைமுற்று 5 பால்களிலும் வரும். அவை ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால். இந்த 5 வகையான பால்களையும் 2 முறையில் நாம் பிரிக்கிறோம். 1 உயர்திணை பால்கள், 2 அஃறிணை பால்கள். உயர்திணை பால்கள்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஆண்பால், பெண்பால், பலர்பால். அஃறிணை பால்கள் ஒன்றன் பால், பலவின் பால். 4வது கொஸ்டின் பாருங்க. வினைமுற்று எந்தெந்த பால்களில் வரும்? ஆன்சர் 5 பால்களிலும் வரும். 5வது கொஸ்டின், பின் வருவனவற்றுள் இறந்த கால வினைமுற்று எது? ஆன்சர் படித்தான். படித்தான் என்பது இறந்த கால வினைமுற்று ஆகும். இது ஒரு ஆண்பால் ஒருமை வினைமுற்றை குறிக்கிறது. 5வது கொஸ்டின், பின் வருவனவற்றுள் இறந்த கால வினைமுற்று படித்தான். 6வது கொஸ்டின், வியங்கோல் வினைமுற்று விகுதிகள். ஆன்சர் இவை அனைத்தும். வியங்கோல் வினைமுற்று விகுதிகள் கா, இய, இய, அல். ஆன்சர் இவை அனைத்தும். 7வது கொஸ்டின், வினைமுற்று எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 2 வகைப்படும். வினைமுற்று தமிழில் 2 வகைப்படும். 1 தெரிநிலை வினைமுற்று, 2 குறிப்பு வினைமுற்று. தெரிநிலை வினைமுற்றுனா என்னன்னு பார்க்கலாங்க. இது வினைமுற்றின் ஒரு வகையாகும். இதில் செய்படு பொருள், செய்பவர், காலம், இடம், பால், எண் போன்ற விவரங்கள் வெளிப்படையாக வரும். குறிப்பு வினைமுற்றுனா என்னன்னு பார்க்கலாங்க.
இது வினையின் தன்மையை மட்டும் குறிக்கும். இதில் செய்படு பொருள், செய்பவர், காலம், இடம், பால், எண் போன்ற விவரங்கள் மறைந்திருக்கும். தெரிநிலை வினைமுற்றுக்கும் குறிப்பு வினைமுற்றுக்குள்ள வித்தியாசம் என்னன்னா, இதில் தெரிநிலை வினைமுற்றில் செய்படு பொருள், செய்பவர், காலம், இடம், பால், எண் போன்ற விவரங்கள் வெளிப்படையாக வரும். குறிப்பு வினைமுற்றில் மறைந்து வரும். அப்போ 7வது கொஸ்டின், வினைமுற்று எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். 1 தெரிநிலை வினைமுற்று, 2 குறிப்பு வினைமுற்று. 8வது கொஸ்டின், வினைமுற்று எந்தெந்த காலங்களில் வரும்? ஆன்சர் 3 காலங்களிலும் வரும். வினைமுற்று இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் 3 காலங்களிலும் வரும். இறந்த காலம்னா என்னங்க? பேசும் நேரத்திற்கு முன்னர் நிகழ்ந்தவற்றை குறிப்பது. நிகழ்காலம்னா அந்நேரத்தில் நடந்து கொண்டிருப்பவற்றை குறிப்பது. எதிர்காலம்னா பின்னர் நிகழ இருப்பவற்றை குறிப்பது. 8வது கொஸ்டின், வினைமுற்று எந்தெந்த காலங்களில் வரும்? 3 காலங்களிலும் வரும். 9வது கொஸ்டின், மாடு வயலில் புல்லை மேய்ந்தது. இத்தொடரில் உள்ள வினைமுற்று. ஆன்சர் மேய்ந்தது. மாடு வயலில் புல்லை மேய்ந்தது. இத்தொடரில் உள்ள வினைமுற்று. வினைமுற்றுனா என்னங்க? ஒரு செயலை செய்து முடிப்பது, முடிஞ்சிடுச்சு, அதாவது முடிந்ததை கூறுவது. இந்த இடத்துல பாருங்க, மாடு வயலில் புல்லை மேய்ந்தது, அதாவது அந்த இடத்துல வினைமுற்று முற்று பெற்று விட்டது. அதனால இங்க வினைமுற்று என்னவா வரும்? மேய்ந்தது தான் சரியான பதில். 10வது கொஸ்டின், வினைமுற்று எந்தெந்த இடங்களில் வரும்? ஆன்சர் 3 இடத்திலும் வரும். வினைமுற்று எந்தெந்த இடங்களில் வரும்? தன்மை, முன்னிலை, படர்க்கை. அப்போ ஆன்சர் 3 இடத்திலும் வரும். 11வது கொஸ்டின், பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் இவற்றில் ஒன்றனை அடிப்படையாக கொண்டு காலத்தை வெளிப்படையாக காட்டாது. செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டும் வினைமுற்று டேஷ் எனப்படும். ஆன்சர் குறிப்பு வினைமுற்று. குறிப்பு வினைமுற்றுனா என்னங்க? குறிப்பு வினைமுற்று என்பது காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் செய்பவனை மட்டும் குறிப்பு மூலம் உணர்த்தும் வினைமுற்று ஆகும். 12வது கொஸ்டின், எந்த பொருள் வரும் வியங்கோள் வினைமுற்று தன்மை இடத்தில் வராது? ஆன்சர் விதித்தல். எந்த பொருளில் வரும் வியங்கோள் வினைமுற்று தன்மை இடத்தில் வராது? விதித்தல். 13வது கொஸ்டின், ஏவல் வினைமுற்றுக்கு எடுத்துக்காட்டு. ஆன்சர் ஏ, பி இரண்டும் சரி. ஏவல் வினைமுற்றுக்கு எடுத்துக்காட்டு பாடம் படி, கடைக்கு போ. ஆன்சர் ஏ, பி இரண்டும் சரி. ஏவல் வினைமுற்றுனா என்னங்க? ஏவல் வினைமுற்று என்பது முன்னிலையில் உள்ள ஒருவரிடம் அல்லது பலரிடம் ஒரு செயலை செய்யுமாறு கட்டளையிடும் சொல்லே. அதாவது இந்த வேலையை நீ செஞ்சே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒருத்தருக்கு கட்டளையோடு சொல்கிற வினை சொல்லுதாங்க ஏவல் வினைமுற்று எனப்படும். அனிதா, இந்த பாடத்தை நீ படிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கட்டளையோடு சொல்கிறோம். தமிழ்ச்செல்வி, பாடம் கற்பிக்க வேண்டும் அப்படின்றதும் நம்ம கட்டளையோடு சொல்கிறதுங்க. அப்போது ஏவல்னா என்னங்க? கட்டளை வாக்கியம். 14வது கொஸ்டின், ஒரு செயல் நடைபெறுவதற்கு செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் ஆகிய 6ம் வெளிப்படுமாறு அமைவது டேஷ் ஆகும். ஆன்சர் தெரிநிலை வினைமுற்று. ஒரு செயல் நடைபெறுவதற்கு செய்பவர், செய்பவர்னா யாருங்க? செயலை செய்பவர். எடுத்துக்காட்டு கண்ணன் பாடினான். அடுத்து பாருங்க கருவி. கருவினா என்னங்க? செயலுக்கு பயன்படும் கருவி. இப்போ எடுத்துக்காட்டு கத்தியால் வெட்டினான். அடுத்து நிலம். நிலம்னா என்னங்க? இடம். இடம்னா என்னங்க? பிளேஸ், அதாவது செயல் நடைபெறும் இடம். எடுத்துக்காட்டு வீட்டில் சாப்பிட்டான். அடுத்து பாருங்க செயல். செயல்னா என்னங்க? செய்படுகின்ற செயல். எடுத்துக்காட்டாக பாடினான், ஓடினான்.
அடுத்து பாருங்க காலம். காலம்னா என்னங்க? செயல் நடைபெறும் காலம். எடுத்துக்காட்டாக நேற்று வந்தான். அடுத்து பாருங்க செய்பொருள். செய்பொருள் என்னங்க? செயலுக்கு பயன்படும் பொருள். எடுத்துக்காட்டாக மாலையை தொடுத்தான். இப்படி இந்த 6 வகையான செயலுக்குமே ஒவ்வொரு எடுத்துக்காட்டோடு நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ புரிஞ்சு படிங்க, மனப்பாடம் பண்ணாதீங்க. ஒரு செயல் நடைபெறுவதற்கு செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் ஆகிய 6ம் வெளிப்படுமாறு செய்வது தெரிநிலை வினைமுற்று ஆகும். 15வது கொஸ்டின், செயலை டேஷ் என்றும் குறிப்பர். ஆன்சர் வினை. செயலை வினை என்றும் குறிப்பர். 16வது கொஸ்டின், வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருள்களில் வரும் வினைமுற்று டேஷ் எனப்படும். ஆன்சர் வியங்கோல் வினைமுற்று. வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருள்களில் வரும் வினைமுற்று வியங்கோல் வினைமுற்று எனப்படும். 17வது கொஸ்டின், ஒரு செயலை செய்யுமாறு ஏவும் வினைமுற்று டேஷ் எனப்படும். ஆன்சர் ஏவல் வினைமுற்று. ஒரு செயலை செய்யுமாறு ஏவும் வினைமுற்று ஏவல் வினைமுற்று எனப்படும். கொஸ்டினை கவனிங்க, கொஸ்டின்லேயே ஆன்சர் இருக்குது பாருங்கள். ஸோ கொஸ்டினை நல்லா படிங்க, படித்தாவே நம்மளுக்கு மோஸ்ட் ஆஃப் கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருங்க. 18வது கொஸ்டின், தற்கால வழக்கில் இல்லாத செய்யுள் வழக்கில் மட்டுமே உள்ள வியங்கோல் வினைமுற்று விகுதிகள் எது? ஆன்சர் இயற் அல். தற்கால வழக்கில் இல்லாத செய்யுள் வழக்கில் மட்டுமே உள்ள வியங்கோல் வினைமுற்று விகுதிகள் இயற் அல். 19வது கொஸ்டின், வியங்கோல் வினைமுற்றுக்கு எடுத்துக்காட்டுகளில் தவறானது. ஆன்சர் பாடம் படி. வியங்கோல் வினைமுற்றுக்கு எடுத்துக்காட்டு வாழ்க, ஒழிக, வாழிய இவை 3மே சரியானவை. அப்போ பாடம் படின்றது தவறு. ஏன்னா பாடம் படி என்பதே ஏவல் வினைமுற்றுக்கு உண்டான எடுத்துக்காட்டு ஆகும். 20வது கொஸ்டின், வியங்கோல் வினைமுற்று டேஷை காட்டும். ஆன்சர் அனைத்தும் சரி. வியங்கோல் வினைமுற்று 2 திணைகள், 5 பால், 3 இடம் ஆகியவற்றை காட்டும். வியங்கோல் வினைமுற்று 2 திணைகள். 2 திணைனா என்னங்க? உயர்திணை, அக்ரிணை. 5 பால்னா ஆண்பால், பெண்பால், பலர்பால், பலவின்பால், ஒன்றன் பால். 3 இடம்னா தன்மை, முன்னிலை, படர்க்கை. அப்போ வியங்கோல் வினைமுற்று டேஷை காட்டும் என்பதற்கு சரியான பதில் அனைத்தும் சரி. Thanks for watching. Subscribe to our channel.